குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 12ஆம் வகுப்பு பாடம் விலங்கியல் தமிழ் மீடியம். அதில் கடைசி கிளாஸ் நம்ம பார்த்தது பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சி, அதாவது மனித நலன் மற்றும் நோய்கள். அந்த லெசனில் பிளாஸ்மோடியத்தோட அந்த வாழ்க்கை சுழற்சி பார்த்தோம். ஸோ இப்போ அதோட தடுப்பு முறைகள், அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடியது அதோட தடுப்பு முறைகள். அப்போ எப்படி அந்த மலேரியா ஃபார்ம் ஆகாமல் அதை தடுக்கிறது அப்படின்னா, நோய் கடத்திகளை அழிப்பதன் மூலமாக தான் தடுப்பு முறை. நோய் கடத்திகளை அழிப்பதன் மூலமாக இந்த சுழற்சியை உடைக்கலாம். ஸோ கொசுக்கள் தங்களின் முட்டைகளை நீரில் இடுகின்றன. ஸோ அப்போ நீரில் பொறுத்து இளம் உயிரியாக, அதாவது லார்வாவாக வெளியேறி வளர்கின்றன. ஆனால் இவை நீரின் மேற்பரப்பிற்கு சென்று காற்றை சுவாசிக்கின்றன. அப்போ அந்த லார்வாங்கிறது அது வாட்டரில் தான் அதோட எக்கை ரிலீஸ் பண்ணும். ஸோ அங்கேயே அது பொறிச்சு இளம் உயிரியாக மாற்றுது. ஸோ இவை அப்போ என்ன பண்ணோம், அது அந்த இளம் லார்வா எல்லாமே வந்து நீரோட மேற்பரப்புக்கு வந்து சுவாசித்ததில் செய்யுது, அதான் காற்றை சுவாசிக்கிறது. அப்போ எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, நீரின் மேற்பரப்பில் எண்ணெயை தெளிப்பதன் மூலம் கொசுவின் லார்வாக்கள் மற்றும் கூட்டுப்புழுக்கள் சுவாசிக்க முடியாத நிலையை ஏற்படுத்தலாம். அப்போ ஒரு இடத்துல அதை மலேரியா அதை ப்ரொடியூஸ் பண்ணிருச்சு அப்படின்னா, அங்கே கொண்டு போயிட்டு எண்ணெயை தெளித்து விட்டுட்டோம்னா அந்த எண்ணெய் படலம் அப்படியே அந்த தண்ணியில் வந்து மிதக்கும், எங்குமே மிதக்கும். அப்போ மிதக்கும் பொழுது அதனால் சுவாசிக்க முடியாது. ஸோ அதன் மூலமாக தடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு குளங்கள், நீர்ப்பாசனம், வடிகால் பள்ளங்கள் மற்றும் பல நிரந்தர நீர்நிலைகளில் கம்பூசியா போன்ற கொசுகள் இள உயிரிகளை உண்ணும் மீன்களை வளர்க்கலாம். இன்னும் வந்து குளங்கள், நீர்ப்பாசனம், அந்த நீர்ப்பாசனம் உள்ளது வடிகால் பள்ளமாக இருக்க இதில் கிடக்கக்கூடிய அந்த நீர், இன்னும் அதாவது நீர் நிறைந்த நீர்நிலைகளில் கம்பூசியா போன்ற கொசுக்களே, அதாவது கொசுக்களின் இளம் உயிரிகளை உண்ணக்கூடிய மீன்களை வளர்க்கலாம். அப்போ அந்த மீன் அதில் வளர்த்தோம்னா அந்த லார்வாக்களை எல்லாம் அது வந்து உண்டு அதை வளர்ச்சி அடைய விடாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பேசில்லஸ் துருசியன்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு பாக்டீரியா. பேசில்லஸ் துருசியன்சிஸ் என்ற பாக்டீரியாக்களை தெளிப்பதன் மூலம் கொசுக்களோட அந்த லார்வாவை கொல்ல முடியும், அதான் இளம் உயிரிகளை கொல்ல முடியும். ஸோ தயாரிப்பு பிற உயிர்களுக்கு நச்சாக இருப்பதில்லை. அப்போ இந்த மாதிரி பண்ணக்கூடியது வந்து வேறு உயிர்களுக்கு, அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய பிற உயிர்களுக்கு எந்த நச்சாகவும் மாறாது. ஸோ மலேரியாவுக்கு எதிரான சிறந்த பாதுகாப்பு என்பது கொசுக்கடியை தவிர்த்தல். அப்போ இன்னொன்று எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னா, கொசு கடிக்காமல் பார்த்துக்கணும். அதை தவிர்க்கிறது மூலமாக அந்த மலேரியாவை நம்ம தவிர்க்கலாம். அடுத்து கொசு கடியை தவிர்க்க கொசு வலைகளை சாரலாம் மற்ற கதவுகளுக்கு கம்பி வலைகளில் பயன்படுத்த மக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதான் அந்த கொசு வலையை அது வராத அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்கணும். அடுத்து வந்து கதவுகளுக்கு கம்பி வலைகளை, கம்பியாலான அந்த அந்த வலை போன்ற இதெல்லாம் வச்சுட்டோம்னா கொசு உள்ளே வராத அளவுக்கு நம்ம அதை பாதுகாத்து வச்சுக்கிட்டோம்னா இதை தவிர்க்கலாம். அப்போ இந்த நோய் ஃபஸ்ட்டு வந்து இதை தடுக்கிறது அப்படின்னா நோய் கடத்திகளை அழிப்பது. இப்போ மலேரியாவோட இந்த தடுப்பு முறை அப்படின்னா நோய் கடத்திகளை அழிப்பதன் மூலமாக இந்த சுழற்சியை உடைக்கலாம். அப்போ என்ன பண்ண, லார்வாவை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, கொசுக்கள் வந்து தண்ணி எங்கேயா தேங்கி இருக்கோ அதில் போயிட்டு முட்டைகளை இட்டுறது, அது பொறிச்சு இளம் லார்வாவாக அதிலே இருக்குது, வளருது. இது நீரோட மேற்பரப்புக்கு வந்து அதை சுவாசிக்குது. ஸோ இதெல்லாம் அதில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். அப்போ இப்படி சுவாசிக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த எண்ணெயை தெளித்து விட்டுட்டோம்னா அந்த எண்ணெய் படலாம் வந்து ஃபுல்லாக அதில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் சுவாசிக்க முடியாது இந்த லார்வாக்கள்னால, அதன் மூலமாக அழிக்கலாம். அதான். ஸோ நெக்ஸ்ட்டு குளங்கள், நீர்ப்பாசனம், வடிகால் பள்ளங்கள், இந்த மாதிரி தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல கம்பூசியா போன்ற கொசுக்களின் இளம் உயிரிகளை உண்ணக்கூடிய மீன்களை வளர்க்கலாம். அந்த லார்வா உண்ணக்கூடிய மீன்களை வளர்க்குறதுனால ஈஸியாக அதை வந்து தவிர்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பேசில்லஸ் துருசியன்சிஸ் என்ன பாக்டீரியா தெளிப்பதன் மூலம் கொசுக்களோட அந்த இளம் உயிரியை கொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஸ்ப்ரே பண்ணுறதுனால மற்ற உயிர்களுக்கு எந்த தீங்கும் வராது. ஸோ இதுதான் மலேரியாவுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு தடுப்பு முறை. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மலேரியாவை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா கொசுக்கடியை தவிர்த்தல் தான் பெட்டர். ஸோ அப்போ கொசுக்கடியை தவிர்க்க கொசு வலை சாரலாம், மற்ற கதவுகளுக்கு கம்பி வலைகளையும் பயன்படுத்த மக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். கொசு வராத அளவுக்கு நம்ம அதை பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறணும். ஸோ இதுதான் அதோட தடுப்பு முறைகள். ஸோ நெக்ஸ்ட்டு 1950ஆம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம்னா, அந்த உலக சுகாதார நிறுவனம் மலேரியா ஒழிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. அப்போ எப்படி அதை ஒழிக்கலாம் அப்படின்னா, பிளாஸ்மோடியமானது அதன் அழிக்கும் மருந்துகளுக்கு எதிராக கொசுக்கள், அதாவது டிடிடி மற்றும் பிற பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிரான எதிர்ப்பு திறனை வளர்த்து கொண்டு விட்டதன் காரணமாக இத்திட்டம் தோல்வியடைந்தது.
அப்போ நம்ம அந்த கொடுக்கக்கூடிய அந்த மருந்துக்கு எதிரான அந்த எதிர்ப்புத்தன்மை அதுக்கு வளர்ந்துருச்சு. ஸோ அதனால் இந்த திட்டம் தோல்வி அடைஞ்சது. அதுதான் 1950ஆம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்டு ஹெல்த்து, அதான் இந்த ஒழிப்பு திட்டம், அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட இந்த மலேரியா ஒழிப்பு திட்டம் தோல்வியில் முடிஞ்சிச்சு. அப்படின்னா ஏன் அப்படின்னா பிளாஸ்மோடியம் அந்த கொடுத்த வேக்சின்ஸ் அந்த மருந்துக்கு எகைன்ஸ்டாக எதிர்ப்பு திறனை வளர்த்துக்கிடுச்சு. அதனால இந்த திட்டம் தோல்வியில் முடிஞ்சது. ஸோ மலேரியா தடுப்பூசி மலேரியாவை தடுக்க பயன்படுது. 2015 வரை மலேரியாவுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஒரே தடுப்பூசி RDS எஸ் மஸ்குரிக்ஸ் அப்படி என்பதாகும். தடுப்பூசி RDS மஸ்குரிக்ஸ் என்பதாகும். குறைந்த திறனுள்ள இதோட இயர் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மலேரியா தடுப்பூசி மலேரியாவை தடுக்க பயன்படுது. 2015ஆம் ஆண்டு மலேரியாவுக்கான அங்கீகரிக்கப்பட்ட அந்த தடுப்பூசி அப்படின்னா RDS எஸ் மஸ்குரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த RDS எஸ் மஸ்குரிக்ஸ் என்பதுன்னு சொல்லுவோம். ஸோ இது குறைந்த திறன் உள்ள 26லேருந்து 50% மருந்து 4 முறை உட்செலுத்தப்படுகிறது. ஸோ இது குறைந்த திறனை உடையதால் உலக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனமானது 6 முதல் 12 வார வயதுள்ள குழந்தைகளுக்கு இதை, அதாவது RDS எஸ் தடுப்பூசியை பயன்படுத்த பரிந்துரைப்பதில்லை. ஏன் அப்படின்னா ரொம்ப குறைந்த திறன் உடையதால். அதனால் 6 முதல் 12 வார வயதுள்ள குழந்தைகளுக்கு இதை பரிந்துரைப்பதில்லை இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் பூஞ்சை நோய்கள். இதுதான் இந்த ஹெட்டிங்கில் கொடுத்துருக்கோம், பூஞ்சை நோய்கள். இது பாக்டீரியாவுக்கு வெகு காலத்திற்கு முன்பிருந்தே பூஞ்சைகள் நோயை உண்டாக்கும் நோய் காரணி என அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. பாக்டீரியாவுக்கு வெகு காலத்திற்கு முன்பிருந்தே பூஞ்சைகள் நோயை உண்டாக்கும் நோய் காரணி என அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அப்போ டெர்மட்டோ மைக்கோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெர்மட்டோ மைக்கோசிஸ் என்பது அந்த பங்கை ட்ரைகோபைட்டான், மைக்ரோஸ்போரம், எபிடெர்மோபைட்டான் ஆகிய பூஞ்சை பேரினங்களால் ஏற்படும் தோல் தொற்றாகும். தோல் தொற்று அப்படின்னு சொல்லுவோம். அதான் இப்போ பஞ்சுகை அப்படிங்கிறது பாக்டீரியாவுக்கு வெகு காலத்திற்கு முன்னே நோயை உண்டாக்கக்கூடிய நோய் காரணி என அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அதான் டெர்மட்டோ மைக்கோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெர்மட்டோ மைக்கோசிஸ் அப்படிங்கிறது அந்த பங்கை, அதாவது ட்ரைகோபைட்டான், மைக்ரோஸ்போரம், எபிடெர்மோபைட்டான், இது அதான் இப்போ ஸ்கின்னில் அந்த டிசீஸ் தொற்றை உண்டாக்கக்கூடிய பூஞ்சை, அதான் பூஞ்சை பேரினங்களால் ஏற்படும் தோல் தொற்று அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு அப்போ அது எப்படியெல்லாம் ஏற்படுதுன்னா, ஃபஸ்ட்டு படர்தாமரை ரிங்வார்ம் அப்படின்னு சொல்லுவோம். மனிதனுக்கு தொற்றக்கூடிய சாதாரண நோயாகும். தோல், நகங்கள் மற்றும் தலைப்பகுதியில் காணப்படும் வறண்ட தோல், செதில் போன்ற புண்கள் இந்நோயின் முக்கிய அறிகுறிகளாகும். இது எங்கெல்லாம் காணப்படுது? தோல், ஸ்கின் ரீஜனில், நெயில்ஸில் மற்றும் தலைப்பகுதியில். அந்த ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதான் வறண்ட தோல், ஸ்கேல்ஸ், செதில் போன்ற புண்கள் இதோட அறிகுறி. இன்னும் தொடை இடுக்குகள் மற்றும் கால் விரலிடை, அதாவது விரலிடை பகுதிகள், தொடை இடுக்குகள் மற்றும் கால் விரலிடை பகுதிகள், தோல் மடிப்புகள் உள்ள வெப்பம் மற்றும் ஈரப்பதம் இப்பூஞ்சை வளர உதவுகின்றன. அப்போ அந்த இடத்துல ரொம்ப காணப்படக்கூடிய அந்த வெப்பம், இன்னொன்று ஈரப்பதம், இது 2நாளையும் இந்த ஃபங்கஸ்னால் வரக்கூடிய அந்த ஸ்கின் டிசீஸ் வரும், ஸ்கின் டிஸார்டர். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பாதங்களில் ஏற்படக்கூடிய படர்தாமரையான சேற்றுப்புண், பாதத்தில் ஏற்படுதில்ல படர்தாமரை சேற்றுப்புண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் அத்லெட்ஸ் ஃபுட், அதாவது டீனியா பெடிஸ் என்னும் பூஞ்சையால் ஏற்படுகிறது. இந்த சேற்றுப்புண் அப்படிங்கிறது இதனால் ஏற்படுதுன்னா டீனியா பெடிஸ் என்னும் பூஞ்சையால் ஏற்படுகிறது. படர்தாமரையானது பொதுவாக மண்ணிலிருந்தும் அல்லது நோய் தொற்றிய நபர்கள் பயன்படுத்திய ஆடைகள், துண்டுகள் மற்றும் சீப்பு, அவங்க என்னென்ன திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த திங்ஸ் மூலமாக பரவும். அதான் சொல்லுவோம், வாட் ஆர் த திங்ஸ் யூஸ்டு பை தெம், அதை ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அதான் பொதுவாக மண்ணிலிருந்து அல்லது நோய் தொற்றிய நபர்கள், இது மண்ணிலிருந்து இல்லைன்னா நோய் தொற்றிய நபர்கள் பயன்படுத்திய அந்த பொருள், ஆடைகள், துண்டுகள், சீப்பு ஆகியவற்றின் வழியாக இந்த பூஞ்சை நோய்கள் பரவுது. இதுதான் அந்த படர்தாமரை அறிகுறிகள். இந்த ரவுண்டாக காணப்படும், அதான் ரிங்வார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் சிம்டம்ஸ், படர்தாமரையோட அறிகுறிகள். அதே மாதிரி சேற்றுப்புண் அறிகுறி, ஃபங்கஸ்னால் வரக்கூடிய இந்த சேற்றுப்புண் அறிகுறி இந்த இடத்துல காணப்படுது இல்லை, இது எல்லாம். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா புழுவின நோய்கள். இதுக்கு அடுத்து காணப்படக்கூடியது புழுவின நோய்கள். அப்போ புழுவினங்களில் ஆண் மற்றும் பெண் எஸ்காரிஸ் புழு அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று உதடுகளுடன் கூடிய
முக்கர்த்தி வாய். இப்போ இதில் காண அந்த அஸ்காரிஸ் புழுவோட இதுதான் வாய்ப்பகுதி, உதடுகளோடு இருக்கக்கூடிய வாய்ப்பகுதி. அதை நல்லா பார்த்தா தெரியும். அடுத்து கழிவு நீக்க துளை. இந்த இடத்துல ஒரு சின்ன கோல்ஸ் மாதிரி கருப்பாக இருக்கும். இந்த இடத்துல இதுதான் வந்து என்ன கழிவு நீக்க துளை அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து இந்த சென்ட்ரு பகுதியில் ஒரு கோடு இருக்குது. இது வந்து பக்கவாட்டு கோடுன்னு சொல்கிறோம். ஒயிட் கலரில் இந்த இடத்துல தெரியும் ஃபுல்லாகவே. இது வந்து பக்கவாட்டு கோடு ரெண்டுலேயுமே காணப்படுது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு நீட்சி போன்று காணப்படுது. இதுக்கு வந்து பீனியல் சீட்டா அப்படின்னு சொல்லுவோம். பீனியல் சீட்டாக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நீட்சி. ஸோ இதுக்கு அடுத்து இந்த இடத்துல மையத்தில் உள்ளது பொதுப்புலை. இந்த மையத்தில் உள்ளது பொதுப்புலை. கடைசியில் உள்ளது வயிற்றுப்புறம் நோக்கி வளைந்த வால். இது வயிற்றுப்புறம் நோக்கி வளைந்த வால். இந்த வால் பகுதி வளைந்து காணப்படுது, தான் வளைந்த வால். ஸோ இது வந்து இன்னொன்று மலவாய். இந்த இடத்துல காணப்படக்கூடியது மலவாய். இதுதான் அந்த அஸ்காரிஸ் புழு. மனிதரின் குடல் மற்றும் இரத்தத்தில் அதிக ஒட்டுண்ணிகளாக இருக்கும் புழுக்கள் புழுவின நோய்களை ஏற்படுத்துகின்றன. மனிதர்களோட குடல் மற்றும் இரத்தத்தில் அதிக ஒட்டுண்ணியாக காணப்படக்கூடியது புழுக்கள் புழுவின நோய்களை ஏற்படுத்துகின்றன. உருளை புழு நோய் மற்றும் யானைக்கால் நோய் ஆகிய இரண்டும் அதிகமாக பரவலாக காணப்படும். அப்போ இதில் வந்து இந்த புழு நோயை உண்டாக்குது, புழுவின நோய்களை இந்த உருளை புழுக்கள் மற்றும் யானைக்காலை உண்டு பண்ணக்கூடிய அந்த பைலேரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆகிய இரண்டும் அதிகமாக பரவலாக காணப்படுது. அப்போ அதுதான் புழுவின நோய்கள். இது வந்து ஆண் மற்றும் பெண் அஸ்காரிஸ் புழு. அஸ்காரிஸ் என்பது ஒற்றை விருந்தோம்பியை கொண்ட ஒட்டுண்ணி ஆகும். இதில் பால் வேறுபாட்டு தன்மையும் காணப்படுது. இப்போ பார்த்தோம்ல ஆண் மற்றும் பெண், இதுதான் அந்த ரெண்டு புழு, அதாவது ஆண் மற்றும் பெண் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டும் பாலின வேறுபாடுங்கிறது உண்டு. ஒற்றை வேர்ந்தோம்பி குடலில் அதிக ஒட்டுண்ணிகளாக வாழும் அஸ்காரிஸ் லொம்பிரிகாய்ட்ஸ் புழுக்களால் உருளை புழு நோய் உண்டாகிறது. குடல் பகுதியில் போய் ஒட்டிக்கிட்டு வாழக்கூடியது, அதாவது அக ஒட்டுண்ணிகளாக வாழ அஸ்காரிஸ் லொம்பிரிகாய்டஸ் புழுக்களால் உருளை புழு நோய் உண்டாகிறது. இது பொதுவாக உருளை புழுக்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதனால இதை வந்து இந்த அஸ்காரிஸை உருளை புழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம், உருளை புழு நோயை உண்டாக்குவதால். ஸோ இந்நோயானது கெட்டுப்போன உணவு மற்றும் நீரின் வழியாக வரும் வளர் கருக்களை உட்கொள்வதன் மூலம் இந்த நோயானது கெட்டுப்போன உணவு நீரின் வழியாக வரும் வளர் கருக்களை உட்கொள்வதன் மூலம் பரவுகிறது இந்த புழுவின நோய். ஸோ நெக்ஸ்ட்டு, குழந்தைகள் அசுத்தமான மண்ணில் விளையாடும் பொழுது முட்டைகள் கையிலிருந்து வாய்க்குள் செல்ல வாய்ப்பு இருக்கிறது. அப்போ மண்ணில் குழந்தைகள் விளையாடும் போது அதோட முட்டைகள் குழந்தையோட வாய்க்குள் போக நிறையா வாய்ப்பு இருக்குது. அதான் அது எங்கேருந்து பரவுதுன்னா நோயான கெட்டுப்போன உணவு நீரின் வழியாக பரவுது. ஸோ அப்போ அதோட அந்த எக்கு அப்படிங்கிறது குழந்தைக்கு மண்ணிலேருந்து வாய்க்குள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அதனோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா தலைவலி, அதாவது தலைவலி, வாந்தி, வயிற்று வலி, இரத்த சோகை, எரிச்சல் மற்றும் வயிற்றுப்போக்கு ஆகியவை நோயோட அறிகுறிகள். அதான் அப்போ அந்த மண்ணிலேருந்து குழந்தையோட வாய்ப்பகுதிக்கு அந்த முட்டையானது விளையாடும் பொழுது பரவுது. கையிலிருந்து வாய்க்குள் செல்ல வாய்ப்பு இருப்பதால் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வருது. வயிற்று வலி, வாந்தி, தலைவலி, இரத்த சோகை, எரிச்சல் மற்றும் வயிற்றுப்போக்கு ஆகியவை இதோட அறிகுறி. ஸோ நெக்ஸ்ட்டு, குழந்தைகளுக்கு ஏற்படும் அதிகப்படியான தொற்றினால் ஊட்டச்சத்து குறைபாடு, கடுமையான வயிற்று வலி மற்றும் குறை வளர்ச்சி ஆகியவை ஏற்படுகின்றன. அப்போ இந்த தொற்று நோய் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு ஏற்படும் அதிகப்படியான தொற்றினால் அந்த நியூட்ரிஷன் டெபிசியன்சி, அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு, ஆனால் வயிற்று வலி, ரொம்ப கடுமையான வயிற்று வலி, குறை வளர்ச்சி ஆகியவை ஏற்படுகிறது. மேலும் இது குடல் அலர்ஜி, கல்லீரல் அலர்ஜி மற்றும் மூச்சுக்குழல் அலர்ஜி, குடல் அலர்ஜி, கல்லீரல் அலர்ஜி மற்றும் மூச்சுக்குழல் அலர்ஜி ஆகியவற்றையும் ஏற்படுத்துகிறது, அலர்ஜியை உண்டு பண்ணக்கூடிய. ஸோ இதுக்கடுத்து யானைக்கால் புழு, இப்போ அஸ்காரிஸ் பார்த்தோம், என்னென்ன சிம்டம்ஸ் வருது, எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், யானைக்கால் புழு என்பது பொதுவாக அழைக்கப்படும் உச்சரேரியா பான்கிராப்டி என்னும் ஒட்டுண்ணியால் யானைக்கால் நோய் உண்டாகிறது. இப்போ என்னதுனால உச்சரேரியா பான்கிராப்டிஸ் அப்படிங்கிற அந்த யானைக்கால் புழுனால வரக்கூடியது ஒட்டுண்ணியால் இந்த யானைக்கால் நோய் உண்டாகிறது. மனிதர்கள் நிணநீர் நாளங்கள், நிணநீர் முடிச்சுகள், நம்ம உடம்பு ஃபுல்லாக ஒரு 100க்கு மேலே இந்த லிம் நோடு இருக்குது. அந்த நிணநீர் அதில் உள்ள அந்த நாளங்கள்லேயும் அதில் உள்ள அந்த முடிச்சு லிம் நோடு அந்த முடிச்சுகள்லையும் காணப்படுது. பாலின வேறுபாடு அப்படிங்கிறது இதில் குட்டியின தன்மை
மற்றும் ஆகியவை பண்புகளை கொண்ட இப்புழுவின் வாழ்க்கை சுழற்சி மனிதன் மற்றும் பெண் கியூலஸ் கொசு என்ற விருந்தோம்பியை கொண்டு நிறைவடைகிறது. அதான் இது வந்து குட்டியின் தன்மை ஆகிய பண்புகள் இதில் காணப்படுது. புழுவோட வாழ்க்கை சுழற்சி அப்படிங்கிறது மனிதன் மற்றும் பெண் கியூலஸ் கொசு, மனிதன் மற்றும் பெண் கியூலஸ் கொசு என்ற இரு விருந்தோம்பிகளை கொண்டு நிறைவடைகிறது. அப்போ இது விருந்தோம்பி அப்படிங்கிறது என்ன, மனிதனுக்குள்ளே போகக்கூடியது குடல் பகுதியில் இருக்கும். அப்புறம் பெண் கியூலஸ் கொசு என்ற இரு விருந்தோம்பிகளை கொண்டு நிறைவடைகிறது. மனிதன் மற்றும் கியூலஸ் கொசு அதுலேயும் இது காணப்படும். அதான் அந்த உச்சரரியா பான்கிராப்டி நீடித்த கால் வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த புழு. ஸோ இந்த இளம் உயிரிகள் நிணநீர் முடிச்சுகளில் முதிர் உயிரிகளாக வளர்ச்சி அடைகின்றன. இது எங்கே போய் முதிர் உயிரியாக வருது, மெச்சூர்டு ஒன்றா யங் ஒன்ஸ் அப்படின்னா நிணநீர் முடிச்சுகள் முதிர் உயிரியாக வளர்ச்சி அடைகிறது. புழுக்களின் திரட்சியால் நிணநீர் மண்டலத்தில் ஏற்பட அடைப்பு நிணநீர் முடிச்சுகள் வீக்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ இந்த புழுக்களோட வளர்ச்சி திரட்சியால் நிணநீர் மண்டலத்தில் ஏற்பட அடைப்பு அதில் வீக்கத்தை ஏற்படுத்து. சிலருக்கு நிலநீர் நாளங்களில் ஏற்படும் அடைப்பின் காரணமாக கால், விதைப்பை, பால் சுரப்பிகளில் அடைக்கால் நோய் ஏற்படுது. இன்னும் வந்து எங்கெங்கெல்லாம் ஏற்படுது அப்படின்னா இது எதனால அப்படின்னா கால்களில் ஏற்படுது. இந்த இங்கே பார்க்குறோம், பிக்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்து விதைப்பை மற்றும் பால் சுரப்பிகளில் இந்த நோய் ஏற்படுது. விதைப்பையிலையும் பால் சுரப்பிலையும் இந்த நோயானது ஏற்படுது. புழுனால வந்த இந்த நோய் அதான் இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்த்தது மலேரியாவோட தடுப்பு முறை அப்படிங்கிறது பார்த்தோம். எவ்வாறு தடுக்கலாம் அப்படிங்கிறது அது ரொம்ப ஈஸியாகவே எழுதிடலாம். நோய் கடத்திகளை அழிப்பதன் மூலமாக பரவக்கூடியது அப்படின்னு பார்த்தோம். நீரில் வாழக்கூடியது. ஸோ அப்போ அதில் வந்து நீரில் இள உயிர்களை வெளியேற்றும். அது அரைப்பகுதிக்கு வந்து சுவாசிக்க வரும், அந்த தண்ணியோட மேற்பகுதிக்கு. ஸோ அப்போ அதில் எண்ணெயை தெளிச்சிட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் படலாம் சுவாசிக்காமல் அதை இறக்குறதுக்கு வழிவகுக்குது. அதெல்லாம் தடுப்பு முறைகள். ஸோ அதுக்கடுத்து அந்த பாக்டீரியாவை பேசில்லஸ் துருசியன்சிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை தெளிப்பதன் மூலமாக லார்வாக்களை கொல்ல முடியும். ஸோ அதுக்கடுத்து 1950 அந்த WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம், உலக சுகாதார நிறுவனத்தினால ஒரு மலேரியா ஒழிப்பு திட்டங்கிறது அமல்படுத்தப்பட்டது இந்த பிளாஸ்மோடியத்தை. ஸோ அப்போ அதுக்கு எகென்ஸ்டாக பயன்படுத்தப்பட்ட அந்த வேக்சின்ஸ் DDT மற்றும் பிற பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிராகவும் எதிர்ப்பு திறனை வளர்த்து கொண்டு விட்டன. ஸோ அதனால் இந்த திட்டம் தோல்வியில் முடிஞ்சது. ஸோ அதுக்கடுத்து ஃபங்கஸ்னால் வரக்கூடிய நோய், ஃபங்கஸ் நோயின்னு சொல்லுவோம். இது பாக்டீரியாவுக்கு முன்னாடியே வெகு காலத்தில் இருந்து நோயை உண்டாக்கக்கூடிய நோய் காரணி அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா டெர்மட்டோ மைக்கோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபங்கஸில் 3 வகை இருக்குது. எபிடெர்மோபைட்டான், மைக்ரோஸ்போரம், இன்னொன்று வந்து எபிடெர்மோபைட்டான், மைக்ரோஸ்போரம், ட்ரைகோஃபைட்டான். இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் ஃபங்கை அதில். ஸோ அதை எவ்வாறு தவிர்க்கலாம் அப்படிங்கிறதை பார்த்துக்கோங்க. எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா மண்ணில் இருந்து, இல்லைன்னா அந்த இன்ஃபெக்டட் பர்சன் தொற்று உண்டான பர்சன் யூஸ் பண்ணிய கிளாத்தஸ் அந்த ஆடைகள், துண்டுகள், சீப்பு ஆகியவற்றின் மூலம் பரவுது. தான் அந்த பரவக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து புழுவின நோய்களில் குடல் பகுதியில் ஏற்படக்கூடியது புழுவின நோய், அது ஆஸ்காரிஸ் அப்படின்னு சொல்லுவோம், உருளை புழுக்கள் அப்படிம்போம். ஸோ அதனால் ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் என்னான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து யானைக்கால் புழு, அதாவது உச்சரரியா பான்கிராப்டி அப்படின்னு சொல்லுவோம். உச்சரரியா பான்கிராப்டி என்ன ஒட்டுண்ணியால் யானைக்கால் நோய் உண்டாகிறது. இது நிணநீர் முடிச்சுகளில் காணப்படுகிறது. பால் வேறுபாடு குட்டி ஈனக்கூடிய தன்மை உடையது. ஸோ இது வாழ்க்கை சுழற்சியில் பெண் கியூலக்ஸ், மனிதன் மற்றும் பெண் கியூலக்ஸ் கொசு என்ற இரு விருந்தோம்பிகளை கொண்டது. மனிதன் மற்றும் பெண் கியூலக்ஸ் அப்படிங்கிற 2 விருந்தோம்பிகளை கொண்டு நிறைவடைகிறது. பெண் யானைக்கால் புழு மைக்ரோபைலேரியா லார்வாக்கள் எனப்படும். இந்த பெண் யானைக்கால் புழுவால் மைக்ரோபைலேரியா லார்வா எனப்படும் உயிரிகள் நிணநீர் முடிச்சுகளில் முதிர் உயிர்களாக வளர்ச்சி அடைகிறது. அப்போ இந்த உயிர்கள் வந்து எங்கே என்லார்ஜ்மெண்ட் ஆகும். இப்போ நிணநீர் முடிச்சுகளில் வந்து முதிர் உயிரியாக மாறும். அதனால் அங்கே இன்ஃப்ளமேஷன் ஏற்படும், அப்படியே வீக்கம் ஏற்படுது. சிலருக்கு நிணநீர் நாளங்கள் ஏற்பட அடைப்பின் காரணமாக இன்னும் வந்து என்ன அதாவது கால்கள், விதைப்பை மற்றும் பால் சுரப்பிகளில் யானைக்கால் நோய் ஏற்படுது. நம்ம பார்த்துருக்கோம், காலில் தான் அந்த யானைக்கால் நோய் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஆனால் இதை மட்டும் இல்லாமல் இன்னும் எங்கெங்கெல்லாம் ஏற்படுது அப்படின்னா கால்கள், விதைப்பை, பால் சுரப்பி, இங்கெல்லாம் அந்த எலிஃபேண்டியாசிஸ் அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. இதுதான் அந்த
புழுவின நோய்கள் அஸ்காரிஸ், இதுக்கு எக்ஸாம்பிள் அஸ்காரிஸ். நீடித்த கால் வீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உச்சரியா பான்கிராட்டிஸ்ங்கிறது இந்த டயக்ராம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஆண் மற்றும் பெண் அஸ்காரிஸ் புழுவை பற்றி படம் வரைந்து பாகங்களை கூறி அப்படின்னாலும் எழுத தெரியணும். சரியா? ஓகே, அடுத்த கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.